7 மார்ச் 2007 காஷ்மீரோட லோலாப் வேலியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் 2 பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க. யாராலையும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாத அடர்ந்த காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்ததுனால அவங்க ரொம்ப சேஃபாக இருக்கிறதா நினச்சிட்டு இருந்த பயங்கரவாதிகள் நல்ல ரிலாக்ஸ்டாக அங்கே இருந்தாங்க. இந்த 2 பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்துல இருந்து சில மீட்டர் தூரத்தில் இந்தியன் ஆர்மியோட 2 பேரா ISFோட ஒரு சின்ன டீம் பதுங்கியிருந்து இந்த 2 பயங்கரவாதிகளையும் விடாமல் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இது அந்த பயங்கரவாதிகளுக்கு தெரியாது. இந்த பயங்கரவாதிகளை கண்காணிச்சிட்டு இருந்த 2 பேரா ISF டீமை ஒரு இளம் கேப்டன் ரேங்க் ஆஃபீஸர் லீட் பண்ணினார். பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு பல எஸ்கேப் ரூட்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை இந்த பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ண நிறைய வீரர்கள் போனாங்கன்னா பயங்கரவாதிகள் அலர்ட் ஆகி இந்த எஸ்கேப் ரூட்ஸ் வழியாக ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால தனி ஆளாக போய் அந்த பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ண முடிவு பண்ணுறாரு அந்த யங் கேப்டன். அங்கே இருந்த அடர்ந்த புதர்களை பயன்படுத்தி ஸ்டெல்தியாக நகர்ந்து ஒரு பயங்கரவாதிக்கு பக்கத்தில் போயிடுறாரு அந்த கேப்டன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்த அந்த பயங்கரவாதிக்கு அவருக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி திடீர்னு தோணுது. இங்கே யார் வர போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேஷுவலாக திரும்பி பார்க்குறாரு அந்த பயங்கரவாதி. அவர் திரும்பின அடுத்த செகண்ட் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அந்த பயங்கரவாதியை சுட்டு எலிமினேட் பண்ணுறாரு நம்மளுடைய கேப்டன். கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த 2வது பயங்கரவாதி கன் சவுண்டை கேட்டு அலர்ட் ஆகுறாரு. உடனடியாக அவருடைய பார்ட்னர் இருந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே அவருடைய பார்ட்னர் தரையில் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாரு. பக்கத்தில் கன்னோட ஒரு பெரிய உருவம் நிற்கிறத பார்த்ததும் உடனடியாக அவருடைய ரைஃபிள் எடுத்து அந்த உருவத்தை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு அந்த 2வது பயங்கரவாதி. பயங்கரவாதியோட ஃபயரிங்க்கு பயந்து 2 பேரா ISFுடைய கேப்டன் கவரெல்லாம் எதுவும் எடுக்கலை. அதுக்கு மாறாக புல்லட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த 2வது பயங்கரவாதியை நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே வேகமாக போகிறாரு. நம்ம கேப்டனோட அக்யூரேட்டான ஃபயரிங்கில் அந்த 2வது பயங்கரவாதியும் கொல்லப்படுறாரு. லோலாப் வேலியோட அடர்ந்த பகுதியில் பதுங்கியிருந்த இந்த 2 ஃபாரின் பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணுற இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வருது. கண்ணிமைக்கிற நேரத்தில் 2 பயங்கரவாதிகளை தனி ஆளாக எலிமினேட் பண்ண 2 பேரா ISFுடைய அந்த கேப்டன் தான் ஹர்ஷன். இந்த வீடியோவில் நம்ம இந்த லெஜெண்டரி சோல்ஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் ஹர்ஷன் மணக்காட், திருவனந்தபுரம், கேரளாவில் பிறந்தார். ஹர்ஷன் அவர்களுடைய அப்பா திரு ராதாகிருஷ்ணன் நாயர், அம்மா திருமதி GS சித்ராம்பிகா. ஹர்ஷன் ரொம்ப சின்ன வயசுலேயே அவருடைய லைஃப் ஆர்மி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் வயசு குழந்தைங்கள்லாம் காமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தப்போ ஹர்ஷன் ஆர்மியில் சேர்றதுக்கான வழிகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் சைனிக் ஸ்கூலில் படித்தா ஆர்மியை பற்றி நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியாக அவரை கழக்கூட்டம் சைனிக் ஸ்கூலில் சேர்த்து விட சொல்லி அவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு. சைனிக் ஸ்கூலில் சேரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிறது தெரிஞ்சதும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணினார் ஹர்ஷன். 5th ஸ்டாண்டர்டில் சேர்றதுக்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார் ஹர்ஷன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்குது. டேரெக்டாக 6th ஸ்டாண்டர்டில் சேர்ந்தார். அவருடைய ஸ்கூல் டேஸில் படிப்பில் சிறந்து விளங்கினார் ஹர்ஷன். பாக்ஸிங், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், பாஸ்கெட் பாலில் சாம்பியனாக இருந்தார். புத்தகங்களை படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டின ஹர்ஷன் ஒரு நல்ல மேடை பேச்சாளராகவும் இருந்தார். ஹர்ஷன் ஒரு நல்ல நடிகரும் கூட. அவங்க ஸ்கூலில் நடந்த ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ப்ரூட்டஸாக நடித்தார் ஹர்ஷன். ஹர்ஷன் அவர்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஸ்கூலில் ரொம்பவே பாப்புலர். படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுன்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கின ஹர்ஷன் ஸ்கூல் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு உடனடியாக NDA எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணினார் ஹர்ஷன். ரிட்டன் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணின ஹர்ஷன் SSB இன்டர்வியூவையும் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சில நாட்கள் காத்திருந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டை பார்த்த ஹர்ஷனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஹர்ஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தார். ரிசல்ட்டை பார்த்து மனம் தளராத ஹர்ஷன் உடனடியாக அவருடைய ப்ரிப்பரேஷனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் 2வது அட்டம்ப்ட்லேயும் ஹர்ஷன் ரிஜெக்ட் ஆனார். விடாமுயற்சியோட மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணினார். ஆனால் 3வது தடவையும் ஹர்ஷன் அவர்கள் ரிஜெக்ட் ஆனார். ஹர்ஷன் 3வது தடவையும் ரிஜெக்ட் ஆனதை பார்க்குற ஹர்ஷனுடைய அப்பா ஹர்ஷனை கேரளாவில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் BTech சிவில் இன்ஜினியரிங்கில் சேர்த்து விடுறாரு. 3 தடவை ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் ஹர்ஷன் இன்னமும் ஆர்மிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடலை. ஆனாலும் அவருடைய பேரண்ட்ஸோடைய ஆசைக்காக விருப்பமே இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறாரு. என்னதான் இன்ஜினியரிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிற அவருடைய லட்சியத்தை ஹர்ஷனால் அவ்வளோ ஈஸியாக கைவிட முடியல. இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டே அவருடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அடுத்த NDA அட்டம்ப்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணினார் ஹர்ஷன். இந்த அட்டம்ப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி NDAக்கு செலக்ட் ஆனார். உடனடியாக அவருடைய பேரண்ட்ஸுக்கு NDAவுக்கு செலக்ட் ஆனதை தெரியப்படுத்துகிற ஹர்ஷன் இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு NDAவில் இணைய போகிறதா சொல்கிறாரு. ஹர்ஷன் அவர்களுடைய இந்த முடிவை கேட்டு அவருடைய பேரண்ட்ஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கை முடி, அதுக்கப்புறம் OTA மூலமாகவோ இல்லை IMA மூலமாகவோ இந்தியன் ஆர்மியில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே NDAவில் சேரணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த ஹர்ஷன் இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு NDAவில் சேரணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்தார். ஹர்ஷன் அவர்களுடைய பிடிவாதத்தை மாற்றுறதுக்காக ஹர்ஷன் அவர்களுடைய அப்பா திரு ராதாகிருஷ்ணன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டை ஹர்ஷனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்கிறாரு. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரும் ஹர்ஷன் அவர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசி அவரை இன்ஜினியரிங்கை கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹர்ஷன் அவருடைய முடிவில் உறுதியாக இருந்தார்.
ஆர்மி தான் லைஃப்னு ஹர்ஷன் முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஹர்ஷன் அவர்களுடைய அப்பா கிட்ட உங்கள் பையன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை என்டிஏல சேர விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பையனுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணுற ஹர்ஷனுடைய பேரண்ட்ஸ் அவரை என்டிஏல சேர அனுமதிக்கிறாங்க. ஹர்ஷன் அவர்கள் என்டிஏவோட 101st கோர்ஸில் இணைஞ்சார். என்டிஏலையும் அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினார். என்டிஏல படிக்கிறப்போ அங்கே நடந்த ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் ஹர்ஷன் கலந்துக்கிட்டார். இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் அப்போ ஹர்ஷன் அவர்களுக்கு தாடையில் ஃப்ராக்சர் ஆகுது. காயமடைஞ்ச ஹர்ஷன் கிவ் அப் பண்ணலை. அந்த வலியோட அந்த மேட்சை ஜெயிச்சதோட மட்டும் இல்லாமல் ஃப்ராக்சர் ஆன தாடையோட அடுத்த மேட்ச்லையும் கலந்துக்கிட்டு அதுலேயும் ஜெயிச்சார் ஹர்ஷன். ஹர்ஷன் அவர்களுடைய இந்த பாக்ஸிங் மேட்ச் என்டிஏல ரொம்ப பாப்புலர். என்டிஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட ட்ரைனிங்காக இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு போனார் ஹர்ஷன். ஐஎம்ஏவோட கஷ்டமான ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் 16 டிசம்பர் 2002 அன்னைக்கு இந்தியன் ஆர்மி பேராஷூட் ரெஜிமெண்ட்டுடைய 2 ParaSF பெட்டாலியனில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆனார் ஹர்ஷன். ப்ரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற நிக்நேம் உள்ள 2 ParaSF உடைய ப்ரொபேஷன் ரொம்பவே டஃப்பானது. ஆனால் ஹர்ஷன் அவர்கள் ரொம்ப ஈஸியாக அந்த ப்ரொபேஷனை கிளியர் பண்ணினார். இன்னும் சொல்லப்போனால் 2 ParaSF ப்ரொபேஷனோட 40 கிலோமீட்டர் ஸ்பீட் மார்ச் ரெக்கார்டை ஹர்ஷன் பிரேக் பண்ணினார். ஹர்ஷன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுனால ஸ்பெஷல் வெப்பன்ஸ் கோர்ஸுக்காக இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த ஸ்பெஷல் வெப்பன் கோர்ஸுக்காக இந்தியாவிலேருந்து வெறும் 6 வீரர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் ஹர்ஷன் அவர்களும் ஒருத்தர். ஹர்ஷன் அவர்களுடைய திறமைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ரொபேஷன் முடிஞ்சதும் ஹர்ஷன் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்ட் செய்யப்பட்டார். சிறந்த கிராஸ் கண்ட்ரி ரன்னர், மவுண்டெய்னர், காம்பேட் டைவராக இருந்த ஹர்ஷன் பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனை தலைமை தாங்கி வெற்றிகரமாக செஞ்சு முடித்தார். 16 டிசம்பர் 2004 அன்னைக்கு கேப்டன் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார் ஹர்ஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லோலாப் வேலியில் பல பயங்கரவாதிகளை ஹர்ஷன் எலிமினேட் பண்ணினார். அப்படி கேப்டன் ஹர்ஷன் செஞ்ச ஒரு மிஷனை பற்றி தான் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். லோலாப் வேலியில் பல சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸை செஞ்சு முடித்த ஹர்ஷன் லைன் ஆஃப் லோலாப் அப்படின்னு புகழப்பட்டார். கேப்டன் ஹர்ஷன் ரொம்பவே டெடிக்கேட்டடான ஒரு சோல்ஜர். ஆப்ரேஷன்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவ்வளோவா லீவ் கூட எடுக்க மாட்டார். டியூட்டின்னு இருந்ததுனால அவருடைய பேரண்ட்ஸை பார்க்க கூட அவ்வளோவா ஊருக்கு போகாமல் இருந்தார். இந்த நிலைமையில் ஹர்ஷன் அவர்களுக்கு அவருடைய பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. அந்த காலில் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால லீவ் போட்டுட்டு உடனடியாக அவரை ஊருக்கு வர சொல்கிறாங்க. கேப்டன் ஹர்ஷனும் சீக்கிரமே ஊருக்கு வரதா அவருடைய பேரண்ட்ஸுக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஊருக்கு போகிறதுக்காக லீவுக்கு அப்ளை பண்ணுறாரு ஹர்ஷன். லீவே கேட்காத ஒருத்தர் லீவ் கேட்டதுனால உடனடியாக கேப்டன் ஹர்ஷன் அவர்களுடைய லீவ் சாங்ஷன் ஆகுது. 20 மார்ச் 2007 ஊருக்கு போகிறதுக்காக அவருடைய பேக்ஸை எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தார் கேப்டன் ஹர்ஷன். அப்போது காஷ்மீருடைய லோலாப் வேலியில் உள்ள சோட்டி மார்கி அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு வீட்டில் 4 ஹார்ட்கோர் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா 2 ParaSFக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உடனடியாக கேப்டன் ஹர்ஷன் அவருடைய டீமை கூட்டிக்கிட்டு பயங்கரவாதிகள் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறாரு. அங்கே போனதும் பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த சுற்றி வளைக்கிறாங்க நம்ம வீரர்கள். பல மணி நேரம் அந்த பயங்கரவாதிகளை சரணடைய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பயங்கரவாதிகள் சரணடைய தயாராக இல்லை. அன்றைக்கி நைட்டு பயங்கரமான பனிப்பொழிவு ஏற்படுது. விசிபிலிட்டி சுத்தமாக குறைஞ்சி போகுது. 20 மார்ச் 2007 அதிகாலை 4:30 மணி வாக்கில் பனிப்பொழிவையும் மோசமான விசிபிலிட்டியையும் பயன்படுத்தி அவங்க பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க பயங்கரவாதிகள். நம்ம வீரர்களை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ணிக்கிட்டே வெளியில் வர பயங்கரவாதிகளை கேப்டன் ஹர்ஷன் பார்த்துடுறாரு. உடனடியாக அந்த பயங்கரவாதிகளை என்கேஜ் பண்ணுற கேப்டன் ஹர்ஷன் அவரோட அக்யூரேட்டான ஃபயரிங்னால அந்த 4 பயங்கரவாதிகளுடைய தலைவனை சுட்டு எலிமினேட் பண்ணுறாரு. ஆனால் வேறொரு இடத்துல பதுங்கியிருந்த இன்னொரு பயங்கரவாதி கேப்டன் ஹர்ஷனை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு. இந்த ஃபயரிங்கில் கேப்டன் ஹர்ஷன் அவர்களுடைய தொடையில் புல்லட் பாயுது. இந்த காயத்தினால கேப்டன் ஹர்ஷனுடைய தொடையிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை தாக்கின அந்த 2வது பயங்கரவாதியை என்கேஜ் பண்ணி அந்த பயங்கரவாதியையும் குறித்தவராமல் சுட்டு எலிமினேட் பண்ணுறாரு கேப்டன் ஹர்ஷன். இந்த 2வது பயங்கரவாதியை கேப்டன் ஹர்ஷன் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேறொரு இடத்துல பதுங்கியிருந்த 3வது பயங்கரவாதி கேப்டன் ஹர்ஷனை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. அதில் ஒரு புல்லட் கேப்டன் ஹர்ஷன் அவர்களுடைய தொண்டையில் பாயுது. தொண்டையில் புல்லட் பாய்ஞ்சதும் நிலை குலைஞ்சு தரையில் விடுறாரு கேப்டன் ஹர்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக கேப்டன் ஹர்ஷன் அவருடைய சுயநினைவை இழக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அந்த 3வது பயங்கரவாதி வேறொரு வீரரை தாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவரோட உடம்புல இருந்த மொத்த பலத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கிரனேட் எடுத்து அந்த பயங்கரவாதி மேலே வீசுகிறாரு கேப்டன் ஹர்ஷன். அந்த குண்டு வெடித்ததில் அந்த 3வது பயங்கரவாதி படுகாயம் அடைகிறாரு. கேப்டன் ஹர்ஷனுடைய வீரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மற்ற வீரர்கள் ஆக்ரோஷத்தோடு போரிட்டு மீதம் இருந்த பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷனில் 2 பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணி 3வது பயங்கரவாதிக்கு படுகாயத்தை ஏற்படுத்தின கேப்டன் ஹர்ஷன் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டார். ஆப்ரேஷன் முடிஞ்சு பல மணி நேரத்துக்கு அப்புறம் அவருடைய பேரண்ட்ஸுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே ஊருக்கு வந்தார் கேப்டன் ஹர்ஷன். ஆனால் எப்போதும் மாதிரி இல்லாமல் இந்த தடவை தேசிய கொடி போர்த்தப்பட்ட ஒரு பெட்டியில் வந்திருந்தார். சின்ன வயசுலேருந்தே ஆர்மியில் சேரணுங்கிறத லட்சியமாக வச்சுருந்த ஹர்ஷன் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருந்தார்.
அதனால தான் ஆர்மியில் கமிஷன் ஆன அன்னைக்கு அவருடைய அம்மா கிட்ட நாட்டுக்கு சேவை செய்யும்போது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, பெருமை தான் படணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கேப்டன் ஹர்ஷன் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச உச்சபட்ச தியாகத்துக்காகவும் கேப்டன் ஹர்ஷன் ஆர் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. மகாவீர் சக்ராவை 2 தடவை வாங்கின தமிழ்நாட்டை சேர்ந்த விங் கமாண்டர் பத்மநாப கௌதம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.